நைட்டு நல்லபடியாக சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா கம்ஃபர்டபுளாக கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு கஷ்டமே இல்லாமல் ஒரு 1-1:30 வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு 1:30 மணிக்கு மேலே போய் தூங்கலான்னு படுத்தா அப்பையும் தூக்கமே வராது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருப்போம், அது நைட்டு 2 மணிக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்மளை ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதுவும் அப்போதான் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சிருப்பாங்க, அதுவும் அப்போதான் ஞாபகத்துக்கு வரும். பட் எப்பயாவது ஏன் நைட்டில் மட்டும் இந்த மாதிரி ரேண்டம் தாட்ஸ் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட மைண்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸு, காலேஜு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபோனு இப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பிஸி மோட்லேயே இருக்கும். பட் நைட் டைம் அப்படிங்கிறது நார்மலாகவே ரொம்ப அமைதியான ஒரு நேரம். இந்த நேரத்தில் தான் நம்மளோட மைண்ட் வந்து நம்மளோட பழைய மெமரிஸை ரீகால் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம அசிங்கப்பட்ட இடங்கள், ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த இடத்துல பேசிக்காகவே நம்மளோட மைண்ட் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். எப்படின்னா, நீ இந்த வேர்டை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க உன்னை கிரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் நீ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பண்ணதுனால தான் அங்கே இருக்க எல்லாருமே உன்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கற்றுக்காமல் விட்டு ஏதோ ஒரு லெசன்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்மளோட மைண்ட் வந்து இந்த பழைய எமோஷன்ஸை ரீகால் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நைட்டில் இந்த மாதிரி ரேண்டம் தாட்ஸ் வரப்போ ஜஸ்ட் அதை போட்டு இன்னும் ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் அது என்ன லெசனை சொல்லி தருதுன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி என்னை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு நைட்டில் புலம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.